சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நெல்சனோட இயக்கத்தில் நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 இந்த படத்தில் ரஜினி மற்றும் கமல் இருவரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. இதற்கு நடுவில் தலைவர் 173 சிபி சக்கரவர்த்தி இயக்கத்திலையும் நடிக்கிறாரு. இப்போ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ரஜினி பிரம்மாண்ட இயக்குனரோட கூட்டணி வைக்க போகிறாராம். அதாவது வேறு யாரும் இல்லை, ஷங்கர் அவர்கள் சமீப காலமாக அவர் எடுத்த படங்கள் எதுவுமே சரியாக போகலை. மேலும் அவர் அவுடேட்டட் இயக்குனராக ஆயிட்டார். அவரை யாருமே கண்டுக்கலை என சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கூட துரந்தர் 2 படத்தை பார்த்துட்டு பிரம்மாண்டமாக இருக்குது என சொல்லியிருந்தார். ஆனால் மக்கள் பிரம்மாண்ட இயக்குனருக்கே இந்த நிலைமையா என யோசித்து வராங்க. எப்படி இருந்தாலும் திருப்பி ஃபார்முக்கு வந்தே ஆகணும் என முதல்வன் படத்துடைய சீக்வலை கையில் எடுத்திருக்காரு ஷங்கர். ரஜினி கிட்ட முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அரசியலில் இப்போ அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கதை. இதில் ரஜினி நடித்தால் தான் நல்லாயிருக்கும் என ஷங்கர் விரும்புகிறாராம். அதனால தான் ரஜினி கிட்ட தொடர்ந்து பல்வேறு கதைகளை கூறிட்டு வராரு ஷங்கர். ஆரம்பத்தில் வேல்பாரி படத்தையும் நான் ரஜினி கமல் இருவரையும் சேர்த்து வச்சு எடுப்பேன் என சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு தெரியலை. மேலும் 3.0 படத்தையே இன்னும் கிடப்பில் தான் போட்டு வச்சிருக்காரு ஷங்கர். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் முதல்வன் 2 எடுக்கிறது இந்த டைமில் சரியாக வருமா என ரஜினி யோசிச்சுட்டு வராராம். ஏன்னா அரசியலிருந்து முழுமையாக விலகிட்டாரு ரஜினி. இதனால் அரசியல் பக்கம் பயணிக்கவே போகிறதில்லை என்கின்ற முடிவில் தான் ரஜினி இருக்கார். ஆனால் இப்போ ஷங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலில் நீங்கள் பயணிக்க போகிறதில்ல, ஆனால் அரசியல் படம் கொடுத்தா உங்கள் ரசிகர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், ரசிகர்களும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க, மேலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் நடித்து கொடுக்கணும் என சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்துமே முதல்ல இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் செய்வோம், அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம முதல்வன் 2 படம் எடுக்கலாம், ஒரு வேளை சரியாக போகலைன்னா இதோட இந்த பேச்சையை நம்ம நிறுத்திடுவோம் என ஸ்ட்ரிக்டாக ரஜினி சொல்லிட்டாராம். அதனால் இப்போ இந்தியன் 3 பட வேலைகளில் ஷங்கர் பிஸியாக இருக்கார். அதை தொடர்ந்து தான் ரஜினியும் ஷங்கரும் இணைய போகிற படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் ஷங்கர் ரஜினி இணைந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.